யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கானா ஊரிலே திருமணம் நடக்கிறது. திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு போய்விடுகிறது. பாருங்க, யூதர்கள் மத்தியிலே திராட்சரசம் பரிமாறப்படவில்லை என்று சொன்னால் அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களை ரொம்ப அவமானமாக ரொம்ப அற்பமாய் பேசுவார்களாம். திராட்சரசம் கூட பரிமாற முடியாத அளவுக்கு ஒரு ஏழை ஆயிட்டானவன், அந்த அளவுக்கு கீழே போயிட்டானா, என்ன கல்யாணம் இது? திராட்சரசமே பரிமாறப்படாத ஒரு கல்யாணம் சொல்லி பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளை பல வருஷத்துக்கு பிறகு அந்த ஊருக்கு வந்தா கூட ஒரு மாதிரியா பேசுற பாருங்க ஆட்களாம் பாருங்க இந்த யூதர்கள்லாம். அதனால பாருங்க, அப்படிப்பட்ட இடத்துல பாருங்க திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தாய் அங்கே வந்து சொல்லுகிறாள், திராட்சரசம் இல்லை என்று. அதற்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேலை என்ன செய்யவில்லை, வரவில்லை என்று. அங்கே பாருங்க, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீர் என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள் என்று. இங்கே நான் பார்க்கிறோம், அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். நல்ல வேலைக்காரங்க பாருங்க. நிரப்ப சொன்னா நம்ம ஆட்கள் பாருங்க ஒரு 2 குடத்தை ஊற்றிட்டு போதும் அப்படின்னு எதிர்த்து வந்துடுவாங்க. ஆனால் அவங்க பாருங்க நிறைய என்ன செய்கிறாங்க, நிரப்புகிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதை மொண்டு கொண்டு என்ன செய்யுங்க, போய் பரிமாறுங்கள் என்று. அங்கே பந்தி விசாரிப்புக்காரன் பாருங்க அதை குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறான், ஏ அப்பா மாப்பிள்ளை, எங்கேயா வச்சிருந்த இந்த திராட்சை ரசத்தை? பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காரத அப்புறம் பார்த்துக்கிறோம், முதல்ல இறங்கி வாயா, நீ முதல்ல இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போயா. எல்லாரும் முதல்ல ருசி அதிகமானதான் முதல்ல ஊற்றுவாங்க, அப்புறம் ருசி குறைஞ்சது என்ன செய்வாங்க, பந்தியில் ஊற்றுவாங்க. நீரோ இதுவரைக்கும் நல்ல திராட்சரசத்தை எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்தீரு? அவனுக்கு ஒன்றும் புரியல, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, பொண்ணோடைய அம்மா அப்பாவுக்கும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. நடந்ததெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? வேலைக்காரர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இங்கே நான் பார்க்கிறோம், இவ்விதமாய் இந்த முதலாவது அற்புதத்தை செய்து கர்த்தர் தம்முடைய மகிமை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்ய விருப்பப்படுறாரு. எதுக்காகனா அதன் மூலமாய் அவருடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? அதன் மூலமா அவருடைய நாமம் என்ன செய்யப்படணும், மகிமைப்பட வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்க ஒரு தேவை ஏற்படுகிறது. ஒரு தேவை
ஏற்படுகிறது. ஒரு தேவை ஏற்பட்ட பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார்? தேவையை மாத்திரம் சந்தித்தாரா அல்லது தேவைக்கு அதிகமாய் சந்தித்தாரா? கர்த்தர் நிரப்பினாரா அல்லது நிரம்பி வழியை செய்யும்படியே செய்தாரா? இங்கே நான் பார்க்கிறோம், அங்கே 6 கற்சாடிகள் என்ன செய்யப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது கால்கள் கழுவுவதற்கு. நான் பல வருஷங்கள நினைச்சேன், நான் கால் கழுவுற தொட்டி ஏற்கனவே பாசம் பிடிச்சி போய் ஒரு மாதிரி அழுக்கு பிடிஞ்சு அது வீட்டு வாசல்ல இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அது நம்ம ஊர் தொட்டி வேணா அப்படி இருக்கும். அந்த சிமெண்ட் தொட்டி தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க, அதில் 1000 அழுக்குல பூச்சி ஈச்சல மிதந்து துள்ளிக்கிட்டு இருக்கும் டிக்கு டிக்குன்னு. இங்கே அப்படிலாம் கிடையாது. யூதர்கள் பாருங்க ரொம்ப சுத்தமானவங்க, ரொம்ப அவ்வளவு சுத்தமாக இருப்பாங்க. பக்கத்தில் நம்மளாம் போகவே முடியாது. 100 டைம் வீட்டை விட்டு வெளியே போனாங்க, 100 டைமும் காலை கழுவாமல் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள வரமாட்டாங்க. செம்புகள் பாத்திரங்கள் அது இது எல்லாவற்றையும் கழுவி சுத்தம் பண்ணுறதுலையே அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு பாதி போயிடும். அப்படி சுத்தம் பண்ணுவாங்க. வீடு வாசல் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணிடுவாங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு எலிக்குட்டி சேர்த்தா கூட அதை தூக்கி போட்டால் கூட அதுக்கு பல சுத்திகரிப்புலாம் பண்ணி பள்ளியிலேயே தொட்டுட்டு அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுலேயே இருப்பாங்க பாருங்க. யாராவது செத்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவனை தொட்டுட்டா அதுக்கு பல சுத்திகரிப்புலாம் இருக்குது. இப்படி சுத்திகரிக்கிறதுல பல ஆட்கள், அவங்க பயங்கரமான ஆட்கள், பழைய ஆட்கள் அவங்கெல்லாம். அதனால கால் கழுவுற தொட்டியில் கத்திர தண்ணி நிரப்ப சொல்லிட்டான்னு சொன்ன உடனே நம்ம வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. நம்ம ஊர் தொட்டி நினைச்சிடக்கூடாது, நம்ம ஊர் தொட்டிய நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு கிளீனா அவ்வளவு சுத்தமா இருக்கும் அங்க. அந்த தொட்டியில கர்த்தர் வந்து தண்ணிய ஊற்ற சொல்றாரு, நிரப்ப சொல்றாரு. பாருங்க, அவ்வளவு தண்ணீர், 6 கற்சாடி தண்ணீர், 6 கற்சாடி தண்ணீரும் அங்கே திராட்சரசமாய் மாறினது. கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இந்த திராட்சரசம் எவ்வளவு இருக்கும் என்று வில்லியம் பார்க்லே என்கிற ஒரு வேத வல்லுனர் அவர் வந்து கணக்கு போட்டு சொல்றாரு. ஒரு கற்சாடி பாருங்க கிட்டத்தட்ட 30 கேலன் தண்ணீர் பிடிக்குமா பாருங்க. அப்போ 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மொத்தம் 180 கேலன் தண்ணீர் அது பிடிக்குமா பாருங்க. கேலன் என்பதை அளவு போட்டு சொல்றாங்க. அளவு போட்டு சொன்னா அவங்க எப்படி சொல்றாங்க, கிட்டத்தட்ட 900 லிட்டர் திராட்சை ரசமா, 900 லிட்டர் தண்ணீரை என்ன செஞ்சிருக்கிறார் கர்த்தர் அன்றைக்கு, திராட்சை ரசமா மாற்றி இருக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த திருமணத்தில் ஏற்கனவே முதல் பந்தி, 2வது பந்தி, 3வது பந்திலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி பந்தி அல்லது இன்னும் 2 பந்தி, அதுக்கு தான் அவங்களுக்கு திராட்சை ரசம் தேவைப்பட்டுச்சு. எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 50 லிட்டர் தேவைப்பட்டிருக்குமா? ரொம்ப அதிகமாக போனால் 100 லிட்டர் தேவைப்பட்டிருக்குமா? அவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு மேல தேவைப்பட்டிருக்காது நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் இவருடைய தேவையை எப்படி சந்திச்சாரு? 900 லிட்டர் திராட்சை ரசம். அவர் God is God of more than enough. நம்முடைய தேவன் தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவன். தேவையான அளவை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தியவேதம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேவையோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தினுடைய தேவையோ அவர் சந்திக்கும் பொழுது தேவையை மாத்திரம் சந்திக்கல, தேவைக்கு அதிகமாக என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார், நிரம்பி என்ன செய்கிறார்? வழிய செய்கிறார். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவையும் கூட அப்படித்தான் அவர் சந்திக்கிறார். தேவையை மாத்திரமல்ல, தேவைக்கும் அதிகமாக என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய தேவையை மாத்திரம் கிடையாது, தேவைக்கு அதிகமாக என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, ருசியும் அதிகம், அளவும் அதிகம். ருசியும் அதிகம், அளவும், அதனுடைய தரமும் அதிகம், அளவும் அதிகம். இருக்கலையே பெஸ்ட்டை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முதல் தரமானதை வச்சிருக்கிறாரு. ஊசி போனது, அழுகி போனது, மிச்சமானது, கழிச்சு கட்டினது, ஒன்றுத்துக்கு உதவாதது, குப்பை தொட்டியில் போடுறது, அதெல்லாம் நமக்கு கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நமக்கு பெஸ்ட் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கொழுமையான கோதுமை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டின் பால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? பாலும் தேனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நெய் பொழியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வானத்து பனி, பூமியின் கொழுமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓங்கி வளர்கிற விருட்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னதெல்லாம் பாருங்க.
ஓணத்துக்கு உதவாதது, ஊசி போனது, அழுகி போனது, மிச்சமானது அப்படி கிடையவே கிடையாது. இருக்கிறது முதல் தரமானதை கர்த்தர் செய்கிறார், நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பெஸ்ட்டு முதல் தரமானது நல்லதெல்லாம் அதெல்லாம் துன்மார்க்கனுக்கு, அஞ்ஞானிகளுக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. நமக்கு எப்பயுமே சாதாரண தான் பிரதர். புத்தி மாறணும். எது மாறணும்? எது மாறணும்? புத்தி மாறணும், எண்ணங்கள் மாறணும், எண்ணங்கள் விசாலமாகணும். சபைக்கு எதுக்கு வர்றோம்? புத்தியை மாத்துறதுக்கு, எண்ணங்களை பாருங்க தளர்த்தி விடுவதற்கு, எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாய் மாறுவதற்கு தான் சபைக்கு வர்றோம். வசனத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் நம்முடைய எண்ணங்களை எது செய்யுது? தட்டி எழுப்புது. நம்முடைய எண்ணங்களை தளர்த்தி விடுகிறது. எண்ணங்கள் விசாலமாய் மாற ஆரம்பிக்கிறது, மனது விசாலமாய் மாற ஆரம்பிக்கிறது. பிறகு வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? விசாலமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் அவர் நமக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பாருங்க கொடுத்தது அன்றைக்கு 900 லிட்டர் திராட்சை ரசம். ஆமென். நிரம்பி வழிய செய்கிற தேவன், போதுமானதுக்கு மிகவும் அதிகமான தேவன். ஆமென். ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார் என்பதை நீங்கள் சத்தியவேதம் முழுவதும், இது ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நீங்கள் சத்தியவேதம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அங்கே தேவையை மாத்திரம் சந்தித்திருக்க மாட்டார், தேவைக்கு அதிகமாய் அவர்தான் எல் ஷடாய் தேவன். அவர்தான் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன்.